ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப நவீனமா அட்வான்ஸ் ஆயிருக்கு. அதுல ஹெல்த் கேர் செக்டர் மருத்துவத்துறைக்கு பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்சஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. அது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாவே நம்ம அதை கருதணும். ஏன்னா மிக சிரமமாக செய்யக்கூடிய பரிசோதனைகள் மற்றும் கண்டறிய முடியாத சில நோய்கள் மிக மிக எளிமையாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா டயக்னோஸ் பண்ண முடியும். அதெல்லாம் அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனால்தான் நடக்குது. ஸோ இன்னைக்கு நான் ஒரு கேஸ்ட்ரோல ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் ஒன்று உங்களுக்கு சொல்ல போறேன். அதுதான் வீடியோ கேப்சியூல் எண்டோஸ்கோபி என்று சொல்லுவோம். ஸோ நாங்க யூஸ் பண்ற இது பேரு பில்கேம் என்று சொல்லுவோம். அதாவது இட்ஸ் அ கேப்சியூல், நார்மலா ஒரு கேப்சியூல் தான். ஸோ இந்த கேப்சியூலை ப்ரோக்ராம் பண்ணி அது நம்ம வாய் வழியாகவே விழுங்க வேண்டும். அதை விழுங்கும்போது அந்த கேப்சியூல்ல இருந்து கேமரா இருக்கு. அது நம்ம குடல்ல உள்ள இருக்கக்கூடிய பாதைகளை அதுவே கேப்சர் பண்ணி கண்டினியூஸா இமேஜ் அது அனுப்பிட்டே இருக்கு. ஸோ நம்ம பாடியில சென்சார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு ரெக்கார்டர் இருக்கு, ரிசீவர். அந்த ரிசீவருக்கு அது கண்டினியூஸாக சுமார் ஒரு 12 மணி நேரங்கள். ஸோ யூஸ்வலா அந்த 12 hours தான் டிரான்ஸ்மிட் டைம். ஸ்மால் பவுல் வழியாக தாண்டி பெருங்குடல்ல வருது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த சிறுகுடல் உத்தேசமா ஒரு 4 மீட்டர் அளவுக்கான சிறுகுடல்ல பொதுவா நம்ம காண முடியாத அரிய புண், கட்டிகள் போன்றவை, அப்புறம் சிலருக்கு சுருக்கம் இருக்கும், ஸ்ட்ரிக்சர்ஸ் என்று சொல்லுவோம். இது போன்றவைகளை ஈஸியா டயக்னோஸ் பண்ணிடலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்கு? ஸோ ஜென்ரலா எண்டோஸ்கோபி இஸ் அ சிம்பிள் ப்ரொசீஜர், நமக்கு தெரியும். வாய் வழியாக கேமரா போட்டு பார்க்கறது. அதே மாதிரி கொலோனோஸ்கோபி என்று சொல்லுவோம், ஆசன வாய் வழியாக பெருங்குடலை பரிசோதனை செய்வது. ஸோ இது ரெண்டும் பார்த்தும் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. எங்கேருந்து ப்ளீடிங் வருதுன்னே தெரியல. ப்ளீடிங் வந்துட்டே இருக்கு, ஆனா எங்க இருந்து ஆகுதுன்னு தெரியல. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ கேப்சூல் எண்டோஸ்கோபி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. ஏன்னா அந்த பார்க்க முடியாத மற்ற பகுதிகளை இந்த கேப்சூல் கவர் பண்ணிடும். இதுல இருந்து துல்லியமாக நம்ம அந்த சைட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ சைட்டை ஐடென்டிஃபை இல்லை, லீஷனை ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னா அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம நெக்ஸ்ட் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ அப்ஸ்கியூர் ஜிஐ ப்ளீட் என்று சொல்லுவோம். கண்டுபிடிக்க முடியாத இதை இந்த நவீனமான தொழில்நுட்பத்தினால நம்ம ஈஸியா எளிமையாக நம்ம கண்டுபிடித்து விடலாம்.